ஹாய் தேர்ஸ்டே மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வியாழக்கிழமைனாலே எனக்கு வேலை அதிகமாக இருக்குங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமையா, ஸோ அதுக்கு முந்தின நாளே நான் வந்து பூஜை சாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சணுன்ட்டு அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விஹானாக்கு வேறு காலையில் ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவளை ஒரு வழியை கிளப்பி விட்டதுக்கப்புறம் தான் நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ எப்போயுமே பீத்தாம்பரியும் விம்மும் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி புளி வச்சு தேய்ப்பேன். பாருங்களேன், நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ பளிச்சுன்னே இருக்கும். ஒரு வாரத்துக்கு வந்து மங்கவே மங்காது. அதே மாதிரி தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, சுத்தமாக தொடச்சி எடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பையும் தொடச்சி எடுத்துட்டேன் நான். என் பையன் தூங்கிட்டு இருந்தான். அதுக்குள்ளே கிச்சன் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அப்படியே இருந்துச்சு, அதையும் வந்து ஃபில் பண்ணி வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மசால் டப்பா வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனும் பூஜை ரூமே நான் க்ளீன் பண்ணிடுவேன் வியாழக்கிழமை. ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.